நான் இன்றைக்கு பருப்பு மைசூர் பருப்பு வந்து ப்ரெஷர் குக்கர்லாம் செய்ய போனோம். அதுக்கு 200 கிராம் மைசூர் பருப்பு எடுத்திருக்கிறேன். 400 மில்லிலிட்டர் தண்ணி இதுக்குள்ள விட்டுருக்கிறேன். டபுள் மடங்கு தண்ணியை விடுங்க. விட்டுட்டு உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ப போடுங்க. அதோட வெட்டினா பச்சை மிளகாய், நான் ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கணும், அதை போடுறேன். கருவேப்பிலை ஒன்று வெட்டி வச்சுக்கிறேன், அதை போடுறேன். உள்ளி பல் வந்து ஒரு 4-5 வெட்டுங்க. அதோட வெங்காயம் அரைவாசி வெங்காயம் போட்டிருக்கேன். இதை இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் ஆவிய விட போகிறேன். அதுக்கு வெயிட் கட்டாயம் போடணும், போட்டுருங்க. இப்போ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு அடுப்பால் எடுத்துட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ தண்ணிக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் பிடிச்சி போட்டு தண்ணியை நிப்பாட்டிட்டு இப்போ பாருங்க, பருப்பு அவிஞ்சிட்டுது. இதுக்கு நான் மட்டை சாமான் ஆட் பண்ண போகிறேன். மஞ்சள் கொஞ்சம் போடுங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், மிளகு சீரகம். ஏனென்றால் பருப்பு வந்து கொஞ்சம் வாய்வு என்றபடியாக மிளகு சீரகம் 1 ஸ்பூன், 2 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் போடுறேன். இது அப்படியே அடுப்பில் வைக்க போகிறேன். இப்போ பருப்பு அவிஞ்சிட்டு நான் திருப்பி அடுப்பில் வச்சு, இது வந்து பச்சலாசா இருக்கிறவ கூட நல்லா வந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் பருப்பு வச்சிடலாம். 10 நிமிஷம் இல்லை, எல்லாம் வெங்காயம் எல்லாம் வட்டி அதெல்லாம் நான் இதில் கணக்கு போடுறேன். இதை பார்த்தீங்கன்னா பருப்பு அவிஞ்சிட்டுது. இப்போ இதில் நாலு டீஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் நான் பால் விட்டுருக்கிறேன். தேங்காய் பால் பருப்பு முடிஞ்சது. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு ரக்குங்க. உங்களுக்கு எனக்கு டேஸ்ட் சரியாக இருக்கும். டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு கூட போடுறேன்டா போட்டு ரக்குங்க. இப்போ இதுலேயே முட்டை பொரிச்சு எடுக்க போகிறேன். முட்டைக்கு நல்லெண்ணெய் விடுறேன்.
முட்டையை பொரிக்க நல்லெண்ணெய் விட்டு பொரியுங்க, அது உடம்புக்கு நல்லம். எண்ணெய் கொதிக்காமதையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். எண்ணெய் கொதிச்சோடனே நான் 2 இப்போ இதுக்கு தேவையான மிளகையும் உப்பையும் தூவி விடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு மிளகும் போடுங்க. இது எடுத்து பிளேட் எடுங்க. பிளேட்டில் எடுங்க. நல்லெண்ணெயில் இப்படி ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டு வச்சு துவாரம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றப்படும். தோசை சுடுறதுக்கெல்லாம் இது நல்லா. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு பட்டரை பூசி போட்டு பருப்போடையும் முட்டையோடையும் நீங்கள் பரிமாறலாம். இது ஒரு குயிக்காக செய்து முடிச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்தில் எல்லாம் ரெடி ஆகிடும். பருப்பு அவியேக்கு நீங்கள் பானை டோஸ்ட் பண்ணி முட்டையும் பொரித்து பானையும் டோஸ்ட் பண்ணி பட்டரை பூசினீங்களா கெதியில் காலை உணவு ரெடி ஆயிடும். சாப்பிட பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.